வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். தில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது இளைஞர்களையும் மாணவர்களையும் ஒரு சிலர் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவது துரதிருஷ்டவசமானது என தெரிவித்தார். மாணவர்கள் இளைஞர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். முதிர்ச்சியுடைய இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி கட்டமைத்தல் ஆகிய பாதையையே தேர்வு செய்வர் என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். தில்லியில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வந்தே மாதரம் பாடல் குறித்து ஏற்கனவே 10 மணி நேரம் விவாதம் நடத்தப்பட்டது என்றும் இப்போது மீண்டும் அதை பற்றி விவாதிக்க உள்ளதாகவும் கூறினார். அப்படி இருக்கும்போது நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானது குறித்து நாடாளுமன்றத்தில் விரிவான விவாதம் நடத்தினார் என்ன என்று பிரியங்கா காந்தி வினவினார். மாநிலங்களவையில் நீட் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டி வெளியானது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கோரிக்கை விடுத்திருந்தார். நேர்மையான விவாதம் நடைபெற வேண்டுமென்றால் முதலில் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர் பதவி விலகும் வரை நேர்மையான முறையில் விவாதம் நடைபெறாது என்றும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். அப்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் கூச்சல் நிலவியது. மாநிலங்களவையில் ஆளுங்கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான நட்டா பேசினார். அப்போது இந்தியா கூட்டணி கட்சி உறுப்பினர்களின் செயல்பாடு பொறுப்பற்றது என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் கண்ணியம், மதிப்பு ஆகியவற்றை மீறும் வகையில் அவர்கள் மக்களாட்சிக்கு எதிரான முறையில் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். நீட் தேர்வு உட்பட அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் கூறினார். மாநிலங்களவையில் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசினார். அப்போது நீட் உட்பட அனைத்து முதன்மையான விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாக தெரிவித்தார். தேர்வை நேர்மையாக நடத்த என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பதை நாட்டுக்கு தெரிவிப்பது அரசின் கடமை என்றும் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலம் கோடங்கல்லில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பேசினார். அப்போது போராடியவர்கள் மீது தடியடி நடத்தியது இது முதன்முறை இல்லை என்று கூறினார். ஏழை எளிய மக்களுக்கும் இந்நாட்டின் இளைஞர்களுக்கும் காங்கிரஸ் கட்சி 100 ஆண்டுகளாக போராடி வருவதாக தெரிவித்தார். பிஜேபி என்பது பிரிட்டிஷ் ஜனதா கட்சி என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நாட்டில் நடப்பது காங்கிரசுக்கும் பாஜகவுக்குமான போர் இல்லை என்றும் இது காந்தியின் மரபில் வந்தவர்களுக்கும் கோட்சேயின் மரபில் வந்தவர்களுக்கும் இடையிலான போர் என்றும் ரேவந்த் ரெட்டி குறிப்பிட்டார். தில்லியில் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியும் பீகார் தலைநகர் பாட்னாவில் போராட்டம் நடைபெற்றது. அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீட் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டி வெளியானதற்கு மத்திய பாஜக அரசே முழு பொறுப்பு என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். தெலுங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் நம்பள்ளியில் உள்ள பாஜக மாநில தலைமையகத்தின் முன் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் சட்டமேலவை உறுப்பினர் வெங்கட் பால்மூர் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அங்கு வந்த பாஜகவினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் இரு கட்சியினரும் ஒருவரையொருவர் தடிகளால் அடித்துக் கொண்டதுடன் கற்களையும் வீசி எறிந்தனர். இதனால் அப்பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்தது. தில்லியில் பிரதமர் வீட்டின் முன் காங்கிரஸ்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை கண்டித்து ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ராகுல் காந்திக்கு எதிராக முழக்கமிட்டபடி மாநில காங்கிரஸ் தலைமையகத்தை முற்றுகையிட முயன்றனர். இதனால் 2 கட்சிகளின் தொண்டர்களிடையே மோதல் மூண்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் ரயில் நிலையத்தில் உள்ள பெயர் பலகைகளில் இந்தி எழுத்துக்களை நேற்றிரவு சிலர் கருப்பு வண்ணம் பூசி அளித்துள்ளனர். அதேபோல் நீட் தேர்வு குழப்பங்களுக்கு பொறுப்பேற்று பிரதமர் நரேந்திர மோடியும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பதவி விலக வேண்டும் என கோரி சுவரில் எழுதி போட்டுள்ளனர். தகவல் அறிந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் மத்திய அரசுக்கு எதிராக சுவரில் எழுதப்பட்டவற்றை வெள்ளை எடுத்து அளித்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து தில்லியில் நடைபெற்ற இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களை கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். நம் மக்களின் உணர்வுகளையும் மாணவர்களின் உணர்வுகளையும் ஒன்றிய அரசு மதித்து நீட் தேர்வு அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் மாணவர்கள் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி மீண்டும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இதனால் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. 3வது நாளாக ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் குவிந்துள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மீனாட்சியம்மன் கோவிலில் இந்து அறநிலையத்துறை தற்காலிக பணியாளர் வீரையன் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக சமூக ஆர்வலர் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளும்
உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் ராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தென்காசி அருகே உள்ள விளைநிலங்களில் கேரளத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகளை போட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனை தடுக்க நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய தீவிர சோதனை முறைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என தவேக அரசை தினகரன் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் 15 நாளில் அரிசியின் விலை கிலோவுக்கு 30 ரூபாய் வரை உயர்ந்துள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அரிசி ஆலைகள், மொத்த வணிகர்கள் ஆகியோரிடம் உள்ள அரிசியில் 20 விழுக்காட்டை அடக்க விலைக்கு அரசே கொள்முதல் செய்து குறைந்த விலைக்கு விற்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கரூர் அருகே குளித்தலையில் நகராட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் சகுந்தலா பல்லவி, ஆணையர் சுதர்ஷன், நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் குடிநீர், கழிவுநீர் கால்வாய் சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வலியுறுத்தி நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவிடம் பொதுமக்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் காமராஜ் நகர் குறை தீர்க்கும் குழு பொறுப்பாளர் முகமது ஷஜிதா, அவரது குழுவினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான இடத்தை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநகர தலைவர் துரை மணிகண்டன் தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிவகுருநாதன் தலைமையில் கருப்பு துணி கட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் தண்டபாணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும், கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகளுடைய பயிர்க்கடன், கால்நடை கடன், முழு கடனும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதேபோல் அவிநாசி அத்திக்கடவு 2வது குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை நெல் பயிருக்காக காவிரி நீரை திறந்துவிட வேண்டும் என்று உழவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் ஓடம்போக்கி ஆற்று தடுப்பணை அருகே தமிழக விவசாயிகள் கூட்டு நடவடிக்கை குழு விவசாயிகள் மெழுகுதிரி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினத்தில் காவிரி நீரை தமிழகத்திற்கு பெற்றுத்தராத காவிரி மேலாண்மை ஆணையத்தையும் மத்திய மற்றும் மாநில அரசுகளையும் கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் தண்ணீர் பற்றாக்குறையால் நாகப்பட்டினத்தில் 1 லட்சம் ஏக்கரில் குறுவை நெல் பயிரிடுவது பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் இறையூர் ஊராட்சியில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக குடிநீர் வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். இதை கண்டித்து காலி குடங்களுடன் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை வால்பாறை அரசு மருத்துவமனையில் பொள்ளாச்சி கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணசாமி தலைமையில் ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மருத்துவமனையின் செயல்பாடுகள், குறைபாடுகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்த அவர் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அரசு கலை கல்லூரியில் முதல் பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. முதல்வர் போங்கர சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. இதில் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மொத்தம் 184 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்தினார். விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தங்களது கட்சி ஒருபோதும் உண்ணாவிரத போராட்டங்களை ஆதரித்ததில்லை என்று தெரிவித்தார். ராம் மனோகர் லோகியாவும் நேதாஜியும் உண்ணாவிரதத்தை சிறந்த போராட்ட முறையாக கருதவில்லை என்றார். முதலில் பேசிய போதே உண்ணாவிரதத்தில் ஈடுபட வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக அரசுக்கு எதிரான ஜனநாயக போராட்டங்களை தொடர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் இலுப்பையூரணி ஊராட்சி வண்ணார்பேட்டை மக்கள் குடிநீர் மற்றும் சாலை வசதி ஏற்படுத்த வேண்டும், திறக்கப்படாமல் உள்ள மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அதிகாரிகளிடம் வழங்கினர். உத்தரப்பிரதேசம் கோரக்பூரில் நடைபெற்ற பாஜக வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உரையாற்றினார். அப்போது பொது நலனுக்கு முன்னுரிமை அளிப்பதுடன் மாஃபியா கும்பலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதில் தனது அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் விண்ணவனூர் ஈசங்காட்டில் ஊரக வளர்ச்சி வேலை திட்டத்தில் புதிய தடுப்பணை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணியில் தனியாருக்கு சொந்தமான மரங்கள் அனுமதியின்றி வெட்டப்பட்டதுடன் தரமற்ற முறையில் தடுப்பணை கட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து ஒப்பந்தக்காரரிடம் கேள்வி எழுப்பிய பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு விதிமுறைகளின்படி தடுப்பணை கட்டுமான பணிகள் நடைபெறுகிறதா என்பதை மாவட்ட நிர்வாகம் நேரடியாக விசாரிக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் வெங்கானூர் அருகே நீலகேசி முடிப்புரை அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. வழக்கம் போல் ஆலயத்தை திறக்க வந்த அர்ச்சகர் உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து ஆலய நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து ஆலய நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் விழுஞ்சம் காவல்துறையினர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து தடவியல் வல்லுநர்களின் உதவியுடன் கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் அருகே உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணிகளை ஆட்சியர் வந்தனா கார்க் நேரில் ஆய்வு செய்தார். பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தொடர்ந்து காரப்பட்டு கூட்டுறவு நியாய விலைக்கடை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையம், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவற்றில் ஆய்வு மேற்கொண்டார். புதுப்பாளையத்தில் புதிதாக அமைக்கப்படும் பேருந்து நிலைய பணிகளையும் பார்வையிட்டார். இறுதியாக வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு அரசு திட்டங்களின் செயல்பாடுகளை மதிப்பீடு செய்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தூய்மை பணியாளருக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமை நகர்மன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இதில் விருதாச்சலம் வட்டார சுகாதார அலுவலர்கள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் விருதாச்சலம் நகராட்சி ஆணையர் நாகராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பொன்னங்கோவிலை சேர்ந்த பட்டியலின மாணவர்கள் பேருந்தில் சென்றபோது 4 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி, மாணவர்களின் குடும்பத்தினர், ஊர் மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை உடன்குடி சாலையில் உள்ள அரசு மதுக்கடை முன்பு போதை தலைக்கு ஏறிய குடிகாரர்கள் ஒருவருக்கொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அச்சத்தில் அந்த இடத்தை கடந்து சென்றனர். இந்த இடத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் தூய்மை பணியாளர்கள், அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கான அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாம் நடைபெற்றது. இம்முகாமை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், சட்டமன்ற உறுப்பினர் ஜபால் முகமது யூனூஸ் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். இம்முகாமில் தூய்மை பணியாளர் நல வாரியத்திற்கான உறுப்பினர் பதிவு, திருமண உதவி, விபத்து நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் ஒரே இடத்தில் வழங்கப்பட்டது. இதில் நகராட்சி தலைவர் செல்வராஜ், ஆணையர் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமராவதி அணையின் பழைய ஆயக்கட்டு நீரை பயன்படுத்துவோர் சங்கம் மற்றும் பொதுமக்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. பழைய ஆயக்கட்டு பாசன சங்க தலைவர் சந்தானம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அமராவதி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் அதனை நடைமுறைப்படுத்த தவறிய செயற்பொறியாளர் சுப்பிரமணியத்தை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். கோவையில் கர்மத்தம்பட்டி சாலை மேம்பாலம் அருகே தனிப்படை காவல்துறையினர் வாகன சோதனை செய்தனர். அப்போது காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 70 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கண்டுபிடித்தனர். அதை கடத்தி வந்த அஜ்மல், அபுதாகிர், பாலாஜி, முகமது அலி ஆகிய 4 பேரை கைது செய்து வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் கரட்டுப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன்பு உழவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பயிர்க்கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யாத தாவேக அரசையும் முதலமைச்சர் விஜயையும் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். சாங்சோ நகரில் சீன ஓபன் பேட்மிண்டன் தொடர் நடைபெறுகிறது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் PV சிந்து சக இந்திய வீராங்கனையான உன்னதி ஹூடாவுடன் மோதினார். இப்போட்டியில் அதிரடியாக விளையாடிய PV சிந்து 21க்கு 14, 9க்கு 21, 21க்கு 10 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு முன்னேறினார். 2வது சுற்றில் PV சிந்து சீன வீராங்கனை சென் யூபியுடன் விளையாடுகிறார். சீனாவின் சாங்சோவ் நகரில் சீனா ஓபன் பேட்மிண்டன் தொடர் நடைபெறுகிறது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின்
ஆயுஷ் ஷெட்டி இந்தோனேசியாவின் ஆல்வி பர்கானுடன் மோதினார். இப்போட்டியில் சிறப்பாக விளையாடிய ஆயுஷ் ஷெட்டி 21-17, 5-21, 21-17 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். இரண்டாவது சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி அயர்லாந்தின் நாட் நியூஜன் உடன் விளையாடுகிறார். கோவை மாவட்டம் பீளமேடு தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. தாளாளர் விஜயகுமார், செயலாளர் ஜனனி தலைமையில் நடைபெற்ற விழாவில் வாலிபால் சங்க பொதுச் செயலாளர் வெங்கடாபதி போட்டிகளை தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் போட்டிகளில் கோவை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். வாலிபால், சதுரங்கம், எரிபந்து உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. வெற்றி பெறும் அணிகளுக்கு கோப்பை, பதக்கம், சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த வருஷம் எங்களோட பொன்விழா ஆண்டு. அதுக்காக ஒரு வாரமா நாங்க நிறைய டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். திங்கட்கிழமை ராமநாதபுரம் ராமசாமி கோவில் ஆணி திருவிழாவில் தேரோட்டம் நடைபெற்றது. இத்தேரில் ராமர், லட்சுமணன், சீதை ஆகியோர் 4 ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். தேர் நிலைக்கு வந்தவுடன் பக்தர்களுக்கும் உணவு வழங்கப்பட்டது. தில்லியில் போராட்டம் நடத்தும் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் ராகுல் காந்தியை கைது செய்ததை கண்டித்தும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. அதை சிறிய தொகுப்பாக பார்க்கலாம். தில்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதை கண்டித்து தேனியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கருப்பு கொடியை ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் முன் மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். தலைநகர் டெல்லி மாநகரத்தில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்திய இளைஞர்கள் மீதும் மாணவர்கள் மீதும் ஒன்றிய அரசாங்கத்துடைய காவல்துறையும் அதேபோல நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திருச்சி தலைமை அஞ்சலகம் அருகில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டு கட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றி சென்றனர். ராமநாதபுரத்தில் நீட் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டி வெளியானதை கண்டித்தும் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் சித்தார்த்தன் தலைமையில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்தும் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை எதிர்த்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தில்லை மக்கீன், மாவட்ட துணைத் தலைவர் ராஜா சம்பத்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். மதுரை அலங்காநல்லூரில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் மாவட்ட தலைவர் நூர் முகமது தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டதுடன் நீட் தேர்வு நகலை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தில்லியில் மாணவர்களை தாக்கியதை கண்டித்தும் மாணவர் இளைஞர் அமைப்பினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போல தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் மிக பெரிய அளவில் தீவிரப்படுத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.